ஹாய் ஹலோ டிவி ஃபார் யூ வியூவர்ஸ். ரீசெண்டா இந்தியால ஒரு பெரிய லெவல்ல ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடந்து முடிஞ்சது. சண்டே அன்னைக்கு அந்த டோர்னமெண்டோட ஃபைனல்ஸ் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல பூனேக்கும் மும்பைக்கும் நடந்தது. இந்த மேட்ச் பிக்சிங் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு யூசர் ஒரு சில தகவல்கள், ஒரு சில ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் எல்லாத்தையும் வெளியிட்டு இருந்தாரு ட்விட்டர்ல. அது என்னென்ன எவிடன்ஸ், என்னென்ன ப்ரூஃப்ன்றத பார்க்கலாம். ஏற்கனவே இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல ஏராளமான சர்ச்சைகள் எல்லாம் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்ல எல்லாம் கூட மேட்ச் பிக்சிங் ஒன்னு நடந்திருக்கு அப்படின்றதுக்காக சென்னை மற்றும் ராஜஸ்தான் டீம் 2 வருஷம் பேன் பண்ணிருந்தாங்க. ஒரு சில பிளேயர்ஸ் அஜித் சண்டிலா, அங்கித் சவான், ஸ்ரீசாந்த் அவங்க எல்லாம் கிரிக்கெட்டே ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மேல ஆக்ஷன்ஸும் எடுத்திருக்காங்க. இந்த வகையில இந்த வருஷம் இந்த டோர்னமெண்ட்ல குஜராத் டெல்லிக்கு நடந்த மேட்ச்ல கூட மேட்ச் பிக்சிங் நடந்திருக்கு அப்படின்ற கான்பூர் போலீஸ் கண்டுபிடிச்சு ஒரு 3 புக்கீஸ் அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. இதுக்கப்புறம் டெல்லி போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி 4 புக்கீஸ் அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில இந்த வருஷத்துல இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல அதுவும் ஃபைனல் மேட்ச்ல இந்த மேட்ச் பிக்சிங் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாரும் நம்புற வகையில ட்விட்டர்ல கிரிக்கெட் இன்சைடர் அப்படின்ற யூசர் சண்டே அன்னைக்கு, அதாவது அந்த ஃபைனல்ஸ் நடக்கிற தேதி அன்னைக்கு காலையில ஏர்லி மார்னிங் ஒரு சீரிஸ் ஆஃப் ட்வீட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. இந்த மேட்ச் இப்படிதான் நடக்க போகுது, இவங்க தான் ஜெயிக்க போறாங்க, டாஸ்ல இருந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத ஒரு சீரிஸ் ஆஃப் ட்வீட்ஸ்ல அவர் போட்டிருந்தாரு. அவர் என்னெல்லாம் போட்டிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்வீட்டா விடிகாலையில சண்டே அன்னைக்கு 3:38 AM அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. என்னன்னா, எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலும் பூனே டீம் தான் கன்ஃபார்மா போலிங் போடும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி மும்பை டீம் டாஸ் வின் பண்ணாங்க, பூனே போலிங் போட ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை மும்பை டீம் டாஸ் வின் பண்ணியிருந்தா கன்ஃபார்மா பேட்டிங் தான் எடுக்க போறாங்கன்றதும் அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. பூனே டீம் டாஸ் வின் பண்ணா போலிங் தான் எடுக்க போறாங்கன்றதும் அவர் உண்மையிலே தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது ட்வீட் 3:42 அவர் போட்டிருந்தாரு. என்னன்னா, இந்த மேட்ச்ல எந்த டீமுமே நோ பாலே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அந்த மேட்ச்ல பூனே டீமா இருக்கட்டும், மும்பை டீமா இருக்கட்டும், ஓவர் ஸ்டெப்பிங்னால நோ பாலோ இல்ல வேஸ்ட் ஹிட் நோ பாலோ அவங்க போடவே இல்லை. இன்னொரு ட்வீட்ல ராகுல் திரிபாதி பூனே டீம் காட்டிட்டு இருக்காரு. அவர் 10 ரன்ஸ்க்கு உள்ளே அவர் அவுட் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ராகுல் திரிபாதி 3 ரன்னுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா போலிங்ல அவுட் ஆயிட்டாரு. அடுத்த ட்வீட் 3:57 அவர் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, மும்பை டீம் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட போறாங்க, மும்பை டீம் 120 to 130 குள்ள தான் ஸ்கோர் பண்ணுவாங்க, அந்த மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி மும்பை டீம் 130 தான் டார்கெட்டா பூனே கொடுத்திருந்தாங்க, அந்த மேட்சை ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. அடுத்த ட்வீட் 4:08 போஸ்ட் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, பார்த்திவ் பட்டேல் மும்பையோட பேட்ஸ்மேன் அவர் இந்த மேட்ச்ல 10 கீழே தான் அடிப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது போன 5 மேட்ச்ல பார்த்திவ் பட்டேல் 10க்கு மேலதான் அடிச்சிருந்திருக்காரு, இன்ஃபார்ம் பேட்ஸ்மேனா வந்திருக்காரு. ஆனா இந்த மேட்ச்ல கரெக்டா 4 ரன்ஸ்ல பார்த்திவ் பட்டேல் அவுட் ஆயிட்டாரு. 4:09 அடுத்த ட்வீட் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, ஸ்டீவ் ஸ்மித்தோட ஸ்ட்ரைக் ரேட் லெஸ் தென் 100 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் இந்த மேட்ச்ல 51 பால்ஸ்ல 50 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் 100க்கு கம்மியாவே தான் இருந்தது. 4:10 அவர் போஸ்ட் பண்ணி இந்த ட்வீட்ல பொலார்ட் இந்த மேட்ச்ல ஒரே ஒரு 6 தான் அடிப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி பொலார்ட் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சிருந்தாரு, 7 ரன்ஸ்ல இந்த மேட்ச்ல அவுட் ஆயிட்டாரு. சோ ஒரு 6 தான் அடிச்சிருந்தாரு. 4:14 ஒரு ட்வீட் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுல ஸ்டீவ் ஸ்மித் தான் இந்த மேட்ச்லயே ஹையஸ்ட் ஸ்கோரரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி மும்பை டீம்லயும் சரி, பூனே டீம்லயும் சரி, இந்த மேட்ச்ல ஸ்டீவ் ஸ்மித் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராவே இருந்தாரு. கடைசியா ஒரு ட்வீட் 4:17 அவர் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, மும்பை இந்தியன்ஸ் தான் இந்த மேட்சை ஜெயிக்க போறாங்க, அதுவும் லாஸ்ட் ஓவர்ல வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் தான் ஜெயிச்சிருந்தாங்க. கடைசி ஓவர்ல 1 ரன் வித்தியாசத்துல பூனே டீமை டிஃபீட் பண்ணி இந்த டோர்னமெண்ட் அவங்க கைப்பற்றிட்டாங்க. இந்த ட்வீட்ஸ் எல்லாம் சண்டே மார்னிங்கே அவர் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. சண்டே ஈவினிங் பாத்தீங்கன்னா அதே மாதிரியே எல்லாமே நடந்தது. சோ எல்லாருமே ஒரு ஷாக்கராவே இருந்தது. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல WWE எல்லாருமே பார்த்திருப்போம். அதுல நடக்கிறது எல்லாமே உண்மை, சண்டை போறது உண்மை, அடிக்கிறது உண்மை, ரத்தம் வரது உண்மை, எல்லாமே நம்பிட்டு இருந்தோம். ஆனா ஒரு சர்டைன் ஏஜுக்கு மேல அது எல்லாமே பிக்ஸ் தான் நடக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வந்தது. அதே மாதிரிதான் கிரிக்கெட்டும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையும் இப்ப எல்லாருக்கும் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கிரிக்கெட் உலக அளவுல எல்லாருமே ரசிக்கிறாங்க. இந்த டோர்னமெண்ட்டை உலக அளவுல எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த டோர்னமெண்ட்ல ஒரு முக்கியமான கேம், அதுவும் ஃபைனல் மேட்ச் பிக்சிங் செய்யப்பட்டிருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு. அதே மாதிரி சாயங்காலம் எல்லாமே நடக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்கும். இந்தியாலே ரொம்ப முக்கியமான கேம் கிரிக்கெட்னு சொல்லலாம். அதுவும் உலக அளவிலேயே எல்லாருமே கிரிக்கெட்டை ரொம்பவே ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில கிரிக்கெட்டும் மேட்ச் பிக்சிங்கா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி பொலிட்டிக்கலான ஒரு விஷயம்லாம் உள்ள நடக்குது, மேட்ச் பிக்சிங் நடக்குது அப்படிலாம் நினைக்கும் போது அதனாலதான் என்னவோ நம்மளால ஒரு உலக அளவில் சில சாதனைகள் எல்லாம் படைக்க முடியலையோ அப்படின்ற எண்ணமும் எல்லாருக்கும் வருது. இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் இந்த கேம்ல மட்டும் இல்ல, எல்லா கேம்லயும் இருக்குன்னு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நடந்த சீரியஸான ஒரு டோர்னமெண்ட்ல ஃபைனல்ஸ் மேட்ச் பிக்சிங் நடக்கப்பட்டிருக்குன்ற கருத்தை நாங்க சொல்லியிருக்கோம். அதை பத்தின கருத்துக்களையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏற்கனவே இந்த டோர்னமெண்ட் பத்தி மங்காத்தால வெங்கட் பிரபு சொல்லி இருந்திருக்காரு. அவரு எல்லாமே உண்மையதான் சொல்லியிருப்பாரோ, அவர்கிட்டே போய் கேட்டலாம் இது பிக்சிங்கா இல்லையான்னு.
ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. மாச கடைசிப்பா பையில 10 பைசா கிடையாது. 2 பேரும் சண்டை விடாதீங்க. என்னடா இங்க வந்திருக்கிற? கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. வரலாறுல நான் இடம் பிடிக்கிறேன். இப்ப என்னடா பிளான் இருக்கு நீ?